அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி பூரம் நட்சத்திர பிறனுடைய சுபாவங்கள், இயல்புகள், தன்மைகள், அந்த நட்சத்திர உண்மைகளை பற்றி இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். பதிவை தொடர்ந்து கவனியுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுடைய உண்மைகள், இயல்புகள், தன்மைகள், அவைகளின் சுபாவங்களை பற்றி பார்க்க இருக்கிறோம். பொதுவாக பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் சௌந்தரியம் மிக்கவர்கள், அதாவது அழகு அதிகமாக இருப்பார்கள். எதிர்த்தரப்பினையும் வசீகரிக்கும் பெண்மை குணம் மிக்கவர்கள். பெண்ணுக்கு பெண்ணே பேராசை கொள்ளும் பேரழகு எல்லாம் படைத்தவளோ அப்படிங்கிற கூற்றுக்கேற்ப ஒரு பெண் பூர நட்சத்திர பிறந்த பெண்களை பார்த்து மற்ற பெண்களை பொறாமைப்படும் அளவுக்கு அழகு உள்ளவர்களாக இருப்பார்கள். நாகரிகமான செயல்களை உடையவர்களாகவும் பிரகாசம் பொருந்தியவர்களாகவும் இருப்பார்கள். நாகரிகமான செய்கைகள் உடம்புல ஒரு தேஜஸ் இருக்கும். பேர், புகழ், பெருமை, நல்ல வார்த்தைகளுக்கு கட்டுப்படுபவர்கள். மற்றவர்களுக்கு உபகாரம் செய்யும் தர்ம சிந்தனை உடையவர்கள். நன்றியுடையவர்கள். பிரதிபலன் கருதாதவர்கள். கல்வி கேள்விகளில், சாஸ்திரங்களில் சிறந்து விளங்கக்கூடியவர்கள். ஆடம்பர பொருட்கள் வாங்கி குவிக்கும் ஆற்றலுடையவர்கள். தர்க்கம் செய்வதில் இவர்களுக்கு இவரேதான். குடும்பத்தை நிர்வகிக்கும் திறமையும் நல்ல குழந்தைகளை பெற்றெடுக்கும் பாக்கியமும் பெற்றவர்கள். எவ்வித இன்னல்களையும் சமாளிக்கும் திறமுடையவர்கள். நல்ல அழகு வனப்பு மிக்கவர்கள். எல்லோராலும் விரும்பப்படுபவர்கள். பூரம் முதல் பாகத்தில் பிறந்த பெண்கள் எதிலும் முன்னோடியாக திகழ்வார்கள். பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும் மனோபக்குவம் உடையவர்கள். கவர்ச்சியாக பேசும் ஆற்றலுடையவர்கள். நல்ல உடல்வாக அமைய பெற்றவர்கள். தொழில் வேலைவாய்ப்புகளில் ஈடுபாடு உடையவர்கள். கம்ப்யூட்டர் துறை, நிதித்துறை இவற்றில் அவங்க பங்களிப்பு அபரிதமாக இருக்கும். ஆக பூரம் முதல் பாகத்தில் பிறந்த பெண்கள் என்ன சொல்கிறது, ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனைக்கு தீர்வு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற வித்தை தெரிந்தவர்கள். நல்லா இவங்க நல்லா பேச்சு கவர்ச்சியாக பேசுவாங்க. நல்ல கட்டுடல் மிக்கவர்கள். வேலை செய்கிற இடத்துல இவர்களை எப்போ அங்கே இருக்கிறவங்க இவங்களே பார்த்துட்டு இருப்பாங்க, பார்த்துக்கங்களேன். அந்த அளவுக்கு அழகிலும் சரி, அறிவிலும் சரி பிறரை வசீகரிக்கும் ஆற்றல் உடையவர்கள். பூரா ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்க கணித அறிவு நிறுவப்பட்டவர்கள். கலைகளில் ஈடுபாடு உடையவர்கள். இவங்களுக்கு சந்தேக புத்தி அதிகமாக இருக்கும் சார். ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் சந்தேக புத்தி அதிகமாக இருக்கும். எதையும் ஊடுருவி பார்க்கும் திறமை உள்ளவர்கள். அதாவது ஒரு விஷயம் சொன்னால் அதை டீப்பாக போய் பார்க்குற அளவுக்கு அனாலிசிஸ் மைண்ட் உள்ளவங்க. குடும்ப நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள். அதில் பேர் புகழ் அடையக்கூடியவர்கள். பூரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களை அடக்கியாள திறந்தவர்கள். டாமினேட்டிங் பர்சனாலிட்டி, ஆளுமை திறன் அதிகமாக இருக்கும். மற்றவர்களுக்கு கட்டுப்படுவது என்பது இவர்களுக்கு இயலாத காரியம். சுதந்திர பறவைகள். பலருக்கும் தலைமை தாங்கும் தகுதியுடையவர்கள். இவங்க லீடராக தான் இருப்பாங்க, சீடராக இருக்க மாட்டாங்க. அந்த அளவில் ஒரு நிர்வாகத்திறமும் பிறந்த ஆற்றல் சாய்ந்த பெருமக்கள் இவர்கள். பூரா நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் தீவிர உணர்ச்சிகளுக்கு ஆட்படுபவர்கள். எதாக இருக்கட்டும், எமோஷனல், அழுகையாக இருக்கட்டும், ஆனந்தமாக இருக்கட்டும், உற்சாகமாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் டக்குன்னு மாறிடுவாங்க. கோபம் உடையவர்கள். உடம்புல மச்சம் இருக்கும். சந்ததி குறைவு. மற்றவர்களை பொருட்படுத்தாத தன்மையுடையவர்கள். இவங்க சொன்ன வச்சு கேட்டால் மதிப்பாங்க, மதிக்கலையா சட்டையே பண்ண மாட்டாங்க. போக இச்சை மிகுதியால் இவர்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே செக்ஸுவல் ஃபீலிங்ஸ் இருக்கும். ஸோ இந்த பூர நட்சத்திர இயல்புகள் இது பொதுவான பண்புகள் தான். இந்த பொதுவான பண்புகள் மெஜாரிட்டியான பீப்புளுக்கு இருக்கும். சில பேருக்கு இல்லை, நான் அப்படிலாம் இல்லை, எனக்கு இந்த மாதிரி எண்ணங்களே வரல அப்படின்னு நீங்கள் சொல்கிறது இருந்ததுன்னா உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதோடைய பண்புகள் மாறுபடும். சார் நல்லதோ கெட்டதோ நட்சத்திரங்கள் அதோடைய வேலைகளை கட்டாயம் செய்யும். நமக்கு அந்த தன்மை இருக்கும். நம்ம நாகரிகம் கருதி அதை வெளியே சொல்ல பயப்படுவோம், கூச்சப்படுவோம். அதெல்லாம் படாதீங்க. நட்சத்திரங்கள் அதோடைய ஹேபிட்டை கண்டிப்பாக எக்ஸ்போஸ் பண்ணும். அது எல்லாமே உட்பட்டு தான் ஆக வேண்டும். நான் அப்படிலாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி யாருமே சொல்ல முடியாது. நட்சத்திரம் என்ன இருக்கோ அது இயல்பு நீங்கள் தான் எக்ஸிக்யூட் பண்ணி ஆகணும். ஏதாவது இல்லைன்னு மறுக்கிறீங்க. இது கூச்சப்படுறதுக்கு என்ன இருக்குது, சங்கடப்படுறதுக்கு என்ன இருக்குது? அதோடைய ஹேபிட் அப்படி அது அப்படி நடக்குது. வெள்ளை கலர் வெள்ளை தன்மை காமிக்குது. வெள்ளை கலருங்கிறது ரிஃப்ளெக்டர்.
பிளாக் கலருங்கிறது அட்ஜஸ்ட் பண்ணும். அதாவது பிளாக் கலர் வந்து அப்சர்வர், ஒயிட் கலர் வந்து ரிஃப்ளெக்டர். இது வந்து ஒயிட் கலர் வந்து கதிரை சிதறடிக்கும், பிளாக் கலர் வந்து கதிரை உள்வாங்கிக் கொள்ளும். இதுதான் அதோடைய ப்ராப்பர்ட்டி. இதை மீறி யாரும் செய்ய முடியாது. அதே மாதிரி தான் நட்சத்திரத்தன்மைகள் என்பது அனைவருக்கும் பொதுவான விஷயமே தவிர, இதை வந்து இண்டிவிஜுவலாக கொஞ்சம் மாறுதுன்னா கிரக சூழல்களை பார்க்கும் பார்வைகள் இதை பொறுத்து கொஞ்சம் மாறுபடும். பெரும்பாலும் ரொம்ப பெரிய லெவலில் மாறுபடாது, ஆனால் மாற்றம் உண்டு. இந்த உண்மைகளை அனைவரும் கட்டாயம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை விட்டு போட்டு நான் அப்படி இல்லை இப்படி இல்லை, இது சொல்கிறது பொய் அப்படிலாம் நீங்கள் மறுக்க முடியாது. கிரகங்கள் நட்சத்திரங்கள் அதோடைய வேலைகளை கட்டாயம் செய்தே தீருவார்கள். நமக்கு வேணால் ஒத்துக்கிறது கூச்சமாக இருக்கும். சில அதான் சொல்கிறானே, உங்களுக்கு இந்த சொல்கிற பண்புகள் நடக்கலையா, உங்கள் சொந்த ஜாதகத்தை பொறுத்து பண்புகள் மாறுபடும். உங்களுக்கு டவுட்டாக தான் நீங்கள் எப்போ வேணால் எனக்கு கால் பண்ணி கேட்கலாம். எனக்கு இந்த மாதிரி இருக்குது, அந்த மாதிரி நடக்கலைன்னு கால் பண்ணி கேட்கலாம். ஸோ இதுதான் வந்து பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுடைய இயல்புகள், தன்மைகள் மற்றும் சுபாவங்கள். நன்றி நேயர்களே. மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயம் வேணுகோபால். நன்றி, வணக்கம். இதுவரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைக்கிங்க. என்னுடைய அனைத்து ஆடியோக்களும் வீடியோக்களும் அப்டேட்டாக உங்களுக்கு தெரிய வரும். உங்கள் அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி. www.ASTROJV என்பது என்னுடைய இணையதளம். என்னுடைய இணையதளத்தில் நான் இது வரைக்கும் போட்ட எல்லா வீடியோ அப்லோட் ஆகிருக்கு. அதை பார்த்துக்குங்க. அதன் மூலயமாக உங்களுக்கு அஸ்ட்ராலஜி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்னாலும் எப்போ வேணால் நீங்கள் கால் பண்ணலாம். ஸோ உங்களுடைய வசதிக்காக www.ASSTROJV என்பது என்னுடைய இணையதளம். யூடியூப்பை போலவே என்னுடைய இணையதளத்திற்கும் தொடர்ந்து ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டு நன்றியுடன் விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம் வேணுகோபால். நன்றி, வணக்கம்.